Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம PHPல லாகின் பேஜில் வந்து CAPTCHA ஜென்ரேட் பண்ணி அந்த CAPTCHA வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த CAPTCHA அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வெப் ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த டூல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ஃபில் பண்ணி நம்ம லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி கமெண்ட் டைப் பண்ணுற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட்ஸ் கொடுத்து நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரியான ஸ்பேம் கமெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்பேம் அட்டாக்ஸ்லாம் வந்து நம்ம வெப் பேஜில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம CAPTCHA அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த CAPTCHAவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேண்டமாக கேரக்டர்ஸை ஜென்ரேட் பண்ணி அதை வந்து இமேஜாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். அந்த இமேஜில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேனுவலாக ஃபார்மில் ஃபில் பண்ண வைக்க போகிறோம். அப்போ அந்த மேனுவலாக ஃபில் பண்ணுற கோடும் CAPTCHAவில் இருக்கிற கோடும் நம்ம சேமாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பேஜை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து அந்த பேஜில் வெப் ஆட்டோமேஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட முடியும். இப்போ இதை வந்து எப்படி நம்ம PHPயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், CAPTCHA கோட் என்டர் பண்ணுற மாதிரி இன்புட் கொடுத்து இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்மில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு CAPTCHA இமேஜை ஜென்ரேட் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு நியூ PHP ஃபைல் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வந்து CAPTCHA அப்படின்னு கொடுத்து இது PHP ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ PHPயில் நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் க்ரியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஹைட் அண்ட் வித் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிளாங்க் இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வித் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து $image அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலரும் அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் கலரும் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம கலர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இமேஜ் கலர் அலோகேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இமேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்ட் கலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை வந்து பேக் கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கலாம். இமேஜ் கலர் அலோகேட். இதில் வந்து நம்ம மொத்தம் 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த இமேஜுக்கு நம்ம கலர் வந்து அலோகேட் பண்ணுறோமோ அந்த இமேஜ் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இப்போ $image அப்படிங்கிறத பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து RGB வேல்யூ கொடுக்கணும். ரெட்டு, க்ரீன், ப்ளூ வேல்யூ கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். 168 ரெட்டில் கொடுத்துக்கலாம். 167 பார்த்தீங்கன்னா வந்து க்ரீனில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா வந்து 165 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் க்ரியேட் பண்ணணும். அதை வந்து TXT கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இமேஜ் கலர் அலோகேட் $image. இப்போ இதில் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் வரணும். அதனால் 250, கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டம் கேரக்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இமேஜுக்குள்ளார டிஸ்பிளே பண்ணணும். இப்போ அந்த ரேண்டம் கேரக்டர்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த கேரக்டர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா வந்து ranText அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் TXT அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேரியபிள்குள்ளார caps A to Z வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸும் அதே மாதிரி ஸ்மால் a to Z வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 0 to 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ இதிலேருந்து நம்ம ரேண்டமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ் எடுத்து அது ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ இதில் அந்த ரேண்டமாக ஒரு 5 கேரக்டர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். $str அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து அதில் எம்டி ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரேண்டம் கேரக்டர்ஸை வந்து கெட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் $i = 0, $i <5 நமக்கு 5 கேரக்டர்ஸ் வேணும். அதனால் அந்த லூப் பார்த்திங்கன்னா வந்து 5 டைம்ஸ் ரன் பண்ணிக்கிறேன். $i++. இப்போ இந்த லூப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இந்த TXT அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஒரு கேரக்டர் ரேண்டமாக நம்ம கெட் பண்ணி அதை வந்து இந்த $str அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே கன்கனெக்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ் கிடச்சிரும். அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக நம்மளோட இமேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ கன்கனெக்ட் பண்ணுறதுக்காக $str.equal. இதில் இந்த $txt அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து அதனோட இண்டெக்ஸை கொடுத்து வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். $txt. இப்போ இதனோட இண்டெக்ஸை தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இதனோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி இந்த $txt அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம இண்டெக்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரேண்டம் கேரக்டர் கிடச்சிரும். இப்போ அந்த ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு $index அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ PHPல பார்த்தீங்கன்னா நம்ம rand அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம கொடுக்குற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ரேண்டம் நம்பர் ஏதாவது ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ டூ வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்ட்டோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துலேருந்து ஒரு வேல்யூ நம்ம கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால. இப்போ இதனோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா strlen அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் $txt அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். இதிலேருந்து ஒரு வேல்யூ பார்த்திங்கன்னா நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரேண்டம் இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த $txt அப்படிங்கிற வேரியபிளில் கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும்போது 5 டைம்ஸுமே ரேண்டமாக ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைக்கும். அப்போ அந்த கேரக்டர் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேப்ஷா கோடு மாதிரி கிடச்சிரும். இப்போ இதை வந்து இந்த ஃபங்க்ஷனில் நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் $str. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இமேஜுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும். இப்போ அந்த இமேஜுக்குள்ளார ஸ்ட்ரிங்கை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இமேஜ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜ் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். $image, நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு கொடுக்கணும். ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 5 அப்படிங்கிறது கொடுக்குறேன். நமக்கு 1 to 5 பார்த்திங்கன்னா வந்து இன்பில் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் டிஸ்பிளே ஆகிற அந்த ஸ்ட்ரிங்கோடைய எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 கொடுத்துக்கிறேன். அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த இமேஜுக்குள்ளார டிஸ்பிளே ஆகிற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கணும். இப்போ அதுக்கு தான் இந்த ரேண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கால் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த $txt கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார நம்ம கலர் ஜென்ரேட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் பேராமீட்டராக கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இது இமேஜை ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இமேஜ் PNG அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த $image அப்படிங்கிறத நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜை பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த அலோகேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் கலரையும் பேக்ரவுண்ட் கலரையும் வந்து நம்ம டீஅலோகேட் பண்ணணும். இப்போ டீஅலோகேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இமேஜ் கலர் டீஅலோகேட். நம்ம அந்த வேரியபிள் வந்து இதில் பாஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து டீஅலோகேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் டீஅலோகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் கலரையும் வந்து டீஅலோகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த இமேஜுக்கான அலோகேட் பண்ண அந்த மெமரியை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் $image அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணால் போதும். இந்த இமேஜுக்கான நமக்கு அலோகேட் ஆன எல்லா மெமரியும் பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுனால கண்டென்ட் டைப் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இமேஜாக கொடுத்துக்கலாம். ஹெட்டர். இப்போ இந்த பேஜோடைய கண்டென்ட் டைப் டைப் :image/png அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேஜில் ஜென்ரேட் ஆகிற இமேஜ் வந்து நம்ம லாகின் பேஜில் இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இந்த கேப்ஷா கோடு என்ட்ரு பண்ணுறதுக்கு அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக img src. இப்போ இந்த இமேஜோடைய சோர்ஸ்குள்ளார இந்த ஃபைலோட நேம் கொடுத்தா போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிடும். captcha.php. இப்போ இதை சேவ் பண்ணி இந்த ஃபைலை பார்த்திங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து இந்த கேப்ஷா ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு ஒவ்வொரு டைமும் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா ரேண்டம் கேரக்டர்ஸ் ஜென்ரேட் ஆகி நமக்கு அந்த கேப்ஷா பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் டைப் பண்ணுற இந்த கேப்ஷா கோடும் இங்கே ஜென்ரேட் ஆன கேப்ஷா கோடும் வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஜென்ரேட் ஆகிற அந்த கோடு வந்து ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் பேஜ்லையும் யூஸ் பண்ணணும். இப்போ அதனால் இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து நம்ம செஷனுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. இதை வந்து ஒரு வேரியபிள்குள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். $code அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டன் ஆகிற அந்த ரேண்டம் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம செஷனுக்குள்ளாரையும் ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். session_start $session அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார கேப்ஷா அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி இந்த இண்டெக்ஸ்குள்ளார இந்த கோடை பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே கோடை பார்த்திங்கன்னா வந்து நம்ம இமேஜ்லையும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் வந்து நமக்கு போஸ்ட் ஆகும்போது இந்த ஃபார்மில் போஸ்ட் ஆன அந்த கேப்ஷா கோடும் அதே மாதிரி இந்த செஷனுக்குள்ளே இருக்க கேப்ஷா கோடும் வந்து சேமாக இருந்தால் நமக்கு அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்ம் போஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ இதை செக் பண்ணுறதுக்காக இஃப் கண்டிஷனுக்குள்ளார $_ சர்வர் அப்படிங்கிற இந்த குளோபல் வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரெக்வஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு கெட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கெட் மெத்தடில் ஓப்பன் ஆயிருக்கும். அதே போஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் மெத்தடில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது மீனிங். இப்போ இந்த ரெக்வஸ்ட் _ மெத்தட் அப்படிங்கிற இண்டெக்ஸ்குள்ளார போஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம போஸ்ட் பண்ண அந்த கேப்ஷா கோடும் அதே மாதிரி செஷனில் இருக்க அந்த கேப்ஷா கோடும் வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இஃப் $_ session of captcha $_ post of code. இப்போ இந்த இன்புட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் அப்படிங்கிற நேம் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதில் செஷன் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். session _ start. நெக்ஸ்ட் இந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக $data அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ERR_MSG அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எம்டி வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து இந்த கேப்ஷா வந்து நமக்கு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா $data அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார இந்த எரர் மெசேஜ் அப்படிங்கிற இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ப்ளீஸ் என்டர் கரெக்ட் CAPTCHA. இந்த எரர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்புட் கீழே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எரர் மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எக்கோ $data of error message. இதனோட கலரை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸ்டைல் ஈக்குவல் கலர் ரெட். இப்போ இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எரர் மெசேஜ் ஓகே. இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்கக்கூடாது, கமா கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் நேம் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ கேப்ஷா பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம லாகின் அப்படிங்கிறது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ப்ளீஸ் என்டர் கரெக்ட் கேப்ஷா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ கரெக்டான கேப்ஷா கோட் டைப் பண்ணுறேன் பாருங்கள். T3GTJ. இப்போ நம்ம லாகின் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு அந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா நம்ம கொடுத்த அந்த கேப்ஷா பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக கேப்ஷா டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டைப் பண்ண அந்த நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் ஆகிடுது. இப்போ இது வந்து நம்ம கிளியர் ஆகாமல் நம்ம போஸ்ட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இதுக்காக இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார யூநேம் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி அதில் எம்டி வேல்யூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து யூபாஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து இந்த இண்டெக்ஸ்லேயும் வந்து எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார்ம் போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த போஸ்டான வேல்யூஸை வந்து இந்த இண்டெக்ஸ்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். $data of uname equal $_ post ஆன அந்த யூநேமை வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டையும் யூபாஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்க வேல்யூ வந்து நம்ம இந்த இன்புட்குள்ளார டிஸ்பிளே பண்ணிக்கலாம். வேல்யூ ஈக்குவல் PHP டேக் கொடுத்து எக்கோ $data of uname. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டையும் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். யூபாஸ். இப்போ இதில் பாருங்கள் நான் வந்து தப்பாக கேப்ஷா கோட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டைப் பண்ண அந்த நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். நம்ம செகண்ட் டைம் வந்து அந்த கேப்ஷா மட்டும் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம லாகின் கோட் கொடுக்காதனால திரும்ப நமக்கு இதே பேஜ் லோட் ஆகிறதுனால இந்த நேம் வந்து நமக்கு நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே வந்து லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அது வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதனால் இது நம்ம ஃபார்ம் நமக்கு ஃபில் ஆயிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள்குள்ளார
நம்ம எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிளியர் ஆகிடும். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த கேப்ஷா கோடு வந்து வெரிஃபை பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம லாகின் கோடு என்னவோ அந்த கோடு வந்து கொடுத்து நம்ம லாகின் பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம லாகின் பேஜில் எப்படி வந்து கேப்ஷா ஜென்ரேட் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.